அப்படி போகும்போது தான் நிறைய புனித ஆன்மாக்களை சந்திக்க முடியும். அதனால் அந்த ஆன்மாக்களை சந்திக்க போய் தான் இந்த புனித ஆன்மாக்களுக்கும் நெகட்டிவ் ஆன்மாக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது நாங்கள் உணர்றோம். மனுஷாலேயே தெய்வமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, தேவதையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மனுஷன்லேயே பார்க்குறோம் இல்லைங்களா? மனுஷன்லேயே இருக்காங்க. அதுபோல் நாம் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இது என்ன அதிர்வலையில் இருந்து போணுச்சுங்கிறது தான் ஆன்மீகம். அதாவதுப்பா நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இன்னொரு நல்ல ஒரு கிளைண்ட்டை நான் பார்த்தேன். எப்படின்னா, அவங்களுக்கு ஆன்மா தான் இருக்குது, இல்லை நார்மலாகவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்தி? மனிதனுக்கு முன்னாடி நட்சத்திரம் இருக்குது. ஒரு நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு உண்டு. அவன் என்ன ஸ்டோன்ஸில் பிறக்கிறான்னு அந்த நட்சத்திரம் அவனுக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு தேவதை உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு தேவதைகள் உண்டு. இது ஒரு மனிதனுக்கே இவ்வளோ இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா, நம்ம ரிஷிகள் உருவாக்குன தெய்வங்களுக்கு எத்தனை சக்திகள் கொடுத்துருப்பாங்க. ஓஎஸ் பக்தி நேர் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். அப்பா ஜனப்புனிதர் அப்படிங்கிற ஒரு சேவை மையத்துலேருந்து அப்பா வராரு, ஓகேங்களா? நான் எப்போவும் ஓஎஸ் பக்தி சேனலில் மீண்டும் மீண்டும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்பா அறிமுகமானது ஒரு அதிசயம்தான் எனக்கு, சரிங்களா? ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஒரு மகளாக நினச்சி ஐயா சந்திக்க வந்திருக்காரு. அதனால் ஐயா என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதும் பேசுவோம். அதே மாதிரி இந்த சேனலில் இன்னும் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. நிறைய ஆன்மக்கள் பற்றியும் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நானும் தெளிவுபடுத்திகிட்ருக்கேன். அப்பாகிட்டையும் நிறைய அனுபவங்கள் இருக்குது, நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். பக்தி சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி அக்கேஷ்னலாக அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இங்கே ஒரு கோலாகலமான ஒரு சூழ்நிலை சந்தித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மேலே நசீமாமாவை பார்க்குறதுக்கு ஒரு பெருந்திரளான அவங்களை சார்ந்த ஒரு டிவோட்டிஸ் இருந்ததை பார்த்தேன். இங்கே ஏதோ திருவிழா நடக்குதோ அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள ஷூட்டிங் வேறு போயிட்டுருக்கு. பக்தி சேனல் இங்கே தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நான் இன்றைக்கி சந்தித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நசீமா அம்மா எனக்கு நட்பில் வரும்போது செகண்ட்ஸ் தான். ஒரு மகளுக்கும் தந்தைக்கும் ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும் பாருங்கள். அதுபோல் ஒரு செகண்ட்ஸ் தான். நாங்கள் ஒரு ஜீவசமாதியில் சந்திச்சுக்கிட்டோம். கோடிசாமி ஜீவசமாதின்னு நினைக்கிறேன். கரெக்ட், கோடிசாமி ஜீவசமாதி. எஸ், சுவாமியோடைய அந்த குருபூஜை தீவிரமாக போயிட்டுருக்கு. நாங்கள் உட்காந்துருக்குறோம். அம்மா அந்த பக்கம் வராங்க. வரும்போது இனம் புரியாத ஒரு உறவு கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். நான் கவனிச்சுட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு பூஜையை முடிச்சுட்டு அவங்க அருகில் அமர்ந்தாங்க. அவங்களா பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போது ஒரு ருத்ராட்சமும் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு பாலம் அங்கே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நாங்கள் 2 ஆண்டுகள் இருக்கும் நாம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நேரில் சந்தித்ததில்லை, சந்திக்க நேரம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தமாக நாங்கள் 2 பேரும் உரையாடிக்குவோம். ரொம்ப டைம் போகிறதே தெரியாது. மணிக்கணக்கில் பேசுவாங்க, மணிக்கணக்கில் நான் தெரிஞ்சுப்பேன். ரொம்ப டைம் நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆன்மீகத்தை பற்றி அப்படி ஆழ்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மை நசீமாமாட்ட நான் பார்த்தேன். அதன் பிறகு பார்த்து அவங்கள்ட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டதெல்லாம் உண்டு. ஒரு சமுதாயத்தில் எப்படி மக்கள்கிட்ட போய் சென்றடையணும், சேரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட அணுகிறது, அவங்களுடைய குறைகளை தீர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நான் பார்த்துட்ருக்கிறேன். ரொம்ப ஆனந்தமான இந்த சூழ்நிலையில் நசீமாமாவுக்கும் பக்தி சேனலுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி இந்த சூழ்நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல மாதிரியாக சேர்க்குற பணியை தொடர்ந்து பக்தி சேனல் வெற்றிகரமாக செய்து பல கோடி சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னாக்கா அப்பா சொன்னார் நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசுறது உண்டுன்னு. இது சித்தர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்துகிற ஒரு தொடர்பு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால்
ஐயாவும் நிறைய உதவி திட்டங்கள் பார்க்குறதும், நிறைய யாகங்கள், வாஸ்து விஷயங்கள் பார்க்குறதும், அதே மாதிரி நிறைய பயிற்சி திட்டங்கள் வந்து அப்போ பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? நானும் சில நேரத்தில் வந்து அந்த கூட்டத்துக்கு போகிறது உண்டு, கலந்துக்கிறது உண்டு. ஏன்னாக்கா ஏன் இதை பதிவிடுறேன்னாக்கா, அப்படி போகும்போது தான் நிறைய புனித ஆன்மாக்களை சந்திக்க முடியுது. அதனால் அந்த ஆன்மாக்களை சந்திக்க போய் தான் இந்த புனித ஆன்மாக்களுக்கும் நெகட்டிவ் ஆன்மாக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது நாங்கள் உணர்றோம். சரிங்களாப்பா? கட்டாயம் கட்டாயம். அப்போ உங்களோட வாழ்க்கையில் அந்த என்ன சொல்கிறது, புனிதத்துக்கும் தீய ஆன்மாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லுங்கள் எனக்கு. இப்போது நம்ம சாதாரணமாக மனுஷாலே பார்க்குறோம், எல்லாரும் மனிதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நரர்கள் சொல்கிறாங்க. திருமூலர் தெளிவாக சொல்கிறார், நரரில் மிக்கார் ஞானத்தில் மிக்கார் நரரில் மிக்கார். நரர் நம்மெல்லாம் சொல்கிறார் சுவாமி, எடுத்து காட்டுறார். அப்போ மனுஷாலே நிறைய வித்தியாசம் இருக்காங்க. இவங்க பார்த்தோன்னே மனுஷால் நம்ம நினச்சி நம்பிட வேண்டாம் யாரையும். அதில் ரொம்ப குவாலிட்டி இருக்குதுன்னு சாமி சொல்கிறாரு. என்னென்னா அவங்க பல ஜென்மமாக எடுத்து பிறவி எடுக்கிறாங்க. அப்போ அந்த வாசனா மலங்களோடு அவங்களுடைய அனுபவங்கள் மேன்மையாக இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மனுஷாலேயே வந்து தெய்வமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, தேவதையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மனுஷன்லேயே பார்க்குறோம் இல்லைங்களா, மனுஷன்லேயே இருக்காங்க. அதுபோல் நாம் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இது என்ன அதிர்வலையில் இருந்து போணுச்சுங்கிறது தான் ஆன்மீகம். வேறு ஆன்மீகமே அதுக்கு தான், அதுக்கான நோக்கம்தான். இது பேயா பிசாசியா எப்படி கன்வெர்ட் ஆகி போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த உயிர் இந்த வாழும் பொழுது என்ன மாதிரி வாழ்ந்துச்சு, என்ன அழகாக வாழ்ந்துச்சு, அதுலேருந்து எப்படி இது விடுதலை ஆனிச்சு. என்னோட கேள்வி என்ன, இப்போ உடலை விட்டு பிரியும் போது அந்த ஆன்மாக்கு அந்த நிலை இருக்குமா, இல்லை மாறினதுக்கப்புறம் பிரியுமா? ஓகே, அது இங்கே என்ன ப்ரொடெக்ஷன், சமையலில் என்ன இருக்கோ அதான வாசனை. இங்கே என்ன குண மனம் இருந்துச்சோ அதே குண மனம். அப்போ அது என்ன சொல்றது, ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைச்சி அவன் உயிர் விட்டு இருந்தா பழி வாங்க. ஆமாம், ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மன அழுத்தத்தால் அவரை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு இந்த உயிர் ஏக்கமாக இருக்கும்போது, அந்த ஏக்கத்தோட உயிர் பிரியும் போது கட்டாயம் அதை சேர்த்து தானே ஆகணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க, வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, அம்மியில் பிரசனம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அப்படி கூட அவங்க வந்து செய்கிறது உண்டா? கட்டாயம். இப்போ இந்த கைக்குள்ளே எத்தனை கோடி ஆன்மா இருக்குது தெரியுங்களா? அத்தனை கோடி ஆன்மா நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம பேசுகிறத கேட்டுட்ருக்குறாங்க, நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இல்லைன்னா இங்கே நடக்காது. அதனால தான் அணுவும் அசையாதும்பாங்க. அந்த அணு அசையறதுனால தான் எல்லாம் அசையுது. ஒருத்தர் வந்து ஆன்மா இருக்குது நம்ம பக்கத்துல இருக்குன்னா அவங்க என்ன எதை வச்சு உணரலாம்? அந்த இடம் நறுமணமாக இருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், உடல்ல ஒரு செழிப்பு இருக்கும். ஆமாம், புனித ஆன்மானாக்கா நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ப அனுபவமே இருக்கும், புத்துணர்ச்சியே இருக்கும். இப்போ நம்ம தீய ஆன்மா இருந்தாக்கா நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, அந்த நெகட்டிவ் டிவைஸ் வச்சு இறந்து போயிட்டான், அவனுக்கு தீராத ஒரு ஆசை இருக்கு, அவன் நம்ம பக்கத்துல நெருங்க ட்ரை பண்றான். சரி, அதை வச்சு எப்படி மக்கள் உணர்றது? ஓகே, இப்போ எப்படி நீங்க கேக்குறது, நீங்களும் நானும் ஒரு ஆன்மீக பயணத்துல போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு உணர முடியும். ஆமா, சாதாரண மக்கள் எப்படி உணர்றது? சாதாரண மக்கள் அடாப்ட் ஆயிடுவாங்களே தவிர அவங்களால உணர முடியாது. இப்போ நீங்க உணர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இப்போ அங்க உட்கார வச்சு அந்த ஆன்மா கூப்பிட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆன்மா கூப்பிட்டு அவங்களுக்கு நன்மை தீமை சொல்ற அளவுக்கு நீங்க வந்து அதை அந்த அளவுக்கு பக்குவம் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு புரியுது இங்க யார் வந்திருக்கிறா. ஆனாலும் அக்னி மேல உட்கார்ந்து தான் என்னால சொல்ல முடியும். கட்டாயம். எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. நான் வரக்கூடிய மக்களுக்கு ப்ரொடெக்டிவ்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இறைவன் நம்மளுக்கு அடுத்து படிச்ச அக்னிய சாட்சியா வச்சுதான் நான் அது மேல உட்கார்ந்தேன். சொல்ல வரேன், நம்மளால அதை கூப்பிட்டு நம்ம ஒரு உதவி கேட்க முடியுதுன்னு சொல்ல வரேன். நம்மளால முடியுது, இது பாமரனால முடியல தானே. முடியல. அதுதான் பாமரனுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு மாஸ்டர் வந்து அதுக்கே தயாராகி வராங்க, 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு அடிப்படை தெரியாமல் அவங்க களத்தில் இல்லை. களத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மெச்சூர் இருக்கும் பொழுது மட்டும்தான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். மருத்துவமாக இருக்கட்டும், சித்த மருத்துவம் அப்படின்னாலே முழுக்க எதிரியோடைய டிசீஸ் முழுமையாக இங்கே உணர்ந்த பிறகு தான் அவனுக்கு மருத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆமாம் தானே? மற்றபடி அலோபதி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் ரிப்போர்ட் வச்சு கொடுக்கணும். ஆனால் சித்த மருத்துவத்தில் நீங்கள் பார்த்த வேகம் என்ன பண்ணுறோம், இவருக்கு இன்ன நோய் இருக்குது, இவருக்கு இன்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சித்தத்துக்கே வந்துடுது. அப்போ ஜெராக்ஸ் மிஷின், எக்ஸ்ரே மிஷினு, ஸ்கேன் மிஷின் எல்லாம் எங்கே இருக்குங்க, அந்த சித்தத்தில் இருக்குது. எப்போ
5000 ஆண்டு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னமே, இப்போ வர மிஷினுக்கெல்லாம் முன்னமே ஒரு சித்தனுடைய சித்தத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருந்துச்சு. பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிடுறான். ஆமா ஆமா இவனுக்கு என்ன நோயா இருக்க முடியும், இவனுக்கு என்ன நாடி பிரச்சனை, பிடிக்காமையே நாடி பிடிக்காமலே சொல்லிடலாம். புரியுதுங்களா? குருநாடியை வச்சே சொல்லிடலாம், கண்கள் வச்சே நம்ம சொல்லிடலாம், குறிகுணங்களை வச்சே சொல்லிடுவாங்க, நம்ம பேசுறத வச்சே சொல்லிடுவாங்க, நம்ம உட்கார்ந்துருக்கிறத வச்சே சொல்லிடுவாங்க, நம்ம நடக்கிறத வச்சே சொல்லிடுவாங்க. இப்போ நிறைய உளவியல் நோய்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு போனாக்கா சைக்காட்ரிக் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறான். போகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. அப்போது மக்கள் பல விதத்தில் துன்பத்தில் மாட்டி முடிக்கிறதுக்கு காரணமே, பங்காரடிகள் ஒரு முறை சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி நிறைய ஆன்மாக்கள் உங்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கு, உங்களை எது அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியாது, வீட்டுக்கு போய் புனிதமாயிட்டு தூங்குங்கம்பாங்க சுவாமி. அப்போ பூஜை பண்ணிட்டு தூங்குங்க, அம்பாள் நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க, இறை நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க, அப்போ சேஃப்டியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பங்காரடிகள் சுவாமி ஒரு முறை நாங்கள் இப்படி சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சுவாமி சொன்னாங்க, மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த ஒரு குருமார்களும் நமக்கு கொடுக்குற ஒரு டோசேஜ் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகுதுங்க. கண்டிப்பாக. ஆனந்தம் ஆனந்தம். அதாவது இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இன்னொரு நல்ல ஒரு கிளைண்ட்டை நான் பார்த்தேன். எப்படின்னா, அவங்களுக்கு ஆன்மா தான் இருக்குது, இல்லை நார்மலாகவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்தலாம்? இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா, ஆரோக்கியமான மனிதருக்கு 90% எந்த டிசீஸும் வர்றதில்லை. பலவீனமான மனிதருக்கு தான் அந்த டிசீஸ் வர்றது. இன்னும் ஒன்று, திடீர் ஒரு அஃபெக்ட் ஆகுது, திடீர் ஒரு பாதிப்பு, குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. பண்ணிக்கங்க, இந்த வார்த்தை நான் அடிக்கடி சேனல்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பலவீனமாக இருக்காதீங்க, பயப்படாதீங்க, ஓகே, தைரியமாக இருங்கங்கிற சொல்கிறேன். ஐயாவும் நம்மளுக்கு இன்னைக்கு அதே வார்த்தை தான் ரிப்பீட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எல்லாமே ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா எல்லாருமே பலமாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பு, ஒரு பொருளாதார பாதிப்பு, ஒரு அவமானம் வரும்போது நிலை குலைஞ்சி போயிடுது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் மிகப்பெரிய வலிமையாக இருக்கணும், ஒரு தலைவி வலிமையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியாது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தாகணும். நம்ம எந்த விதத்துலையாவது ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தாகணும். பார்த்தாலே நமக்கு தெரியும், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் சைக்காட்டிக்காக டிஃபிகல்ட்டாக இருக்காரா, இல்லை ஆன்மா டிஃபிகல்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ சைக்காட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னாக்கா சாதாரணமான விஷயத்தை மட்டும்தான் பேசிட்டு உளறிட்டு இருப்பாங்க. இப்போது ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு அப்படி சொன்னாக்கா, அவங்க தாத்தா பேசுகிற மாதிரியே பேசுவார். வாய்ஸ் மாறும், கேரக்டர்ஸ் பாட்டி மாதிரியே இருக்கும். பாட்டி பேசின விஷயங்கள் எல்லாமே கண்டென்ட் சொல்லுவாரு, பிறவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. இந்த 2 விஷயத்தை வச்சே நம்ம அதை டிசைன் பண்ணிடலாம், அனலைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெதட்டிக்கிட்டே இருப்பார், சாதாரண பெதட்டிக்கிட்டே இருப்பார். தட் இஸ் சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ். அது சித்தத்தில் பிரச்சனை. சைக்காட்டிக்கில் நிறைய 96 விஷயமா மனதை பிரிக்கிறார் புத்தர். அப்போ பிரிச்சுறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே 96 விஷயங்களை அதை பிரித்து பேசியிருக்கிறாங்க சுவாமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய மெத்தாலஜியில் பேசியிருக்கிறாங்க. மனநோய்கள் நிறைய இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா, அவங்க என்ன நிலையில் இருந்து என்ன நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஹிஸ்டாலஜி எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு என்னன்னு சரியான ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும். இப்போ மிட் நைட்டில் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தருக்கு இருட்டில் ஒரு சத்தம் கேட்டு பயந்துட்டார், ஒரு பெண் சத்தம் கேட்டு பயந்துட்டா அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்குள்ள 2 விதமாகவும் பாதிச்சிருக்கு. சைக்காலஜிக்கலாகவும் டிஃபிகல்ட் இருக்குது, ஆன்மா தாக்கமும் இருக்குது, இல்லை பேய் பிசாசி தாக்கங்களும் இருக்குது, காட்டேரி பூத தாக்கங்களும் இருக்குது. ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா, ஒரு மனிதனுக்கு பின்னாடி பூதம் இருக்குது. சரி, இப்போ காட்டேரி என்ன பூதம் என்ன? ஒரு மனிதனுக்கு பின்னாடி காட்டேரி, ஒரு மனிதனுக்கு பின்னாடி நட்சத்திரம் இருக்குது. ஒரு நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு உண்டு. அவன் என்ன ஸ்டோன்ஸில் பிறக்கிறான்னு அந்த நட்சத்திரம் அவனுக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு தேவதை உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு தேவதைகள் உண்டு. இது மனிதனுக்கே இவ்வளோ இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா, நம்ம ரிஷிகள் உருவாக்குனா தெய்வங்களுக்கு எத்தனை சக்திகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, பேய்க்கும் காட்டேரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க. மக்களுக்கு இந்த வித்தியாசம் புரியும். உண்மை 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 உண்மை. அதாவது காட்டேரி என்பது காளியின் ஒரு அவதாரம். காளியின் நோட் திஸ் பாயிண்ட் மக்களே, நானும் நிறைய தடவை இதை ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அகெயின் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் ரிப்ளை ஆகுது. இப்போ காட்டேரி காளியை யாரும் நேரடியாக நிறைய மக்கள் கேட்கறது என்னன்னா, அம்மா முஸ்லீமா இருக்கீங்க, எப்படி இதை பற்றி சொல்கிறீங்கன்ட்டு. இது ஆன்மாக்களோட லிங்க்ங்கிறது நாங்கள்
அதாவது புனித ஆன்மாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம வந்து அதை பற்றி பேசும்போதோ வரக்கூடிய விஷயங்கள் இல்லை. இந்த ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது தான் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறோம். அப்போ நான் மட்டும் இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இல்லை, ஐயாவும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன செய்கிறாருங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. காளி தெய்வத்தை வணங்குறாங்க இல்லைங்களா? காளி தெய்வத்தை யாரும் வணங்கலாம், யாரும் போற்றலாம், யாரும் கொண்டாடலாம். ஆனால் அதை பயன்படுத்த முனையும் பொழுது வெரி டேஞ்சரஸ் கான்செப்ட். அதுக்கு வந்து பெரிய தொழில்நுட்பம் தேவை இருக்குது. அந்த காளி சக்தியை நெருங்கிறதுக்கே பெரிய ஒரு தொழில்நுட்பம் தேவை இருக்குது. இதுக்கு நம்ம ஞானிகள் ரிஷிகள் சில பாத்துகளை உருவாக்கியிருக்காங்க, சில டிவைன் சப் தேவதைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ காளி வந்து வேலை செய்யறான்னா காளி வேலை செய்ய மாட்டான். நீலி தான் வேலை செய்வா, சூலி தான் வேலை செய்வா, கபாலி தான் வேலை செய்வா, அடுத்து காட்டேரி தான் வேலை செய்வா. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றது, காளிக்குள்ள இருக்கிற அத்தனை உருவங்கள்ல இது பிரிஞ்ச வரையன். ஆமாங்க, 64 அம்சங்களும் வந்து வேலை செய்யும். பராசக்தி கிட்ட இருக்கக்கூடிய இந்த 64 அம்சங்களும் பல கைகளாக விரிஞ்சு வேலை செய்யும். யாருக்கு என்ன திறமை இருக்கோ அவங்க அந்த திறமையில போய் அவங்கள்ட்ட வேலையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் விஷயம். தவிர இது யாரும் தனியாக உருவாக்க முடியாது, யாரும் வச்சுக்க முடியாது. அது அவளுடைய அம்மாவுடைய பெரிய ஒரு கருணை. அம்மா நினைச்சால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகே மக்களே, அதாவது ஐயாவும் நானும் பேசிக்கிட்டதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதை விஷயங்களை வச்சு நீங்களும் பயனுள்ளதாக இருக்கணும், எனக்கும் அது அகைன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் இந்த டிஸ்கஷன். அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கண்டிப்பாக ஐயாவோட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனந்தம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.